அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, விண்வெளி ஆய்வு மையத்தில் மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பார்த்திங்க அப்படின்னா 1998ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. சர்வதேச இது 25 ஆண்டுகளை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது கொஞ்சம் முக்கியம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் 1998ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ 5 நாடுகளுக்கு பொதுவாக நிறுவப்பட்டது. எந்தெந்த நாடு அப்படின்னா ஜப்பான், கனடா. ஜப்பானோட நம்ம இஸ்ரோ இருக்குல்ல, இந்தியாவோட இஸ்ரோ மாதிரி ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஜாக்ஷா அப்படின்ற ஒரு நிறுவனம். நமக்கு அந்த நிறுவனம் பேர் கூட தேவையில்லை. எந்தெந்த நாடு 5 நாடுகள் இணைந்து தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை 1998ஆம் ஆண்டு நிறுவியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜப்பான், ரெண்டாவது ரஷ்யாவோட ராஸ்கோஸ்மாஸ் நிறுவனம். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட நாசா. அதன் பிறகு கனடாவோட சிஎஸ்ஏ நிறுவனம். அதுக்கப்புறம் ஐரோப்பாவோட ஈசா. அமெரிக்காவோட நாசா மாதிரி ஐரோப்பாவோட ஈசா. ஸோ இந்த 5 நாடுகளும் சேர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தை நிறுவியிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2000 அங்கே மனிதர்கள் இருந்துட்டு வராங்க, ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மருந்து எதிர்ப்பு தொற்று ஆராய்ச்சி மேற்கொள்கின்றன. இது பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்தோன்னே இஸ்ரோன்னு நினைப்போம். இஸ்ரோ இல்லை. இது பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியும் இந்தியாவோட சென்னை ஐஐடியும் அமெரிக்காவின் நாசாவின் ஜெட் ப்ரோபல்சன் ஆய்வகமும் இணைந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றன. எங்கே அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில். ஏன்னா பூமியில் ஈர்ப்பு விசை அதிகம், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வு நிறையா மேற்கொள்வாங்க. ஸோ அது நிறையா படிச்சிருப்பீங்க. அதுபோல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மருந்து எதிர்ப்பு நோய்க்கிருமி பற்றிய ஆய்வு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவோட சென்னை ஐஐடியும் நாசாவின் ஜெட் ப்ரோபல்சன் ஆய்வகம். ஸோ அவ்வளோதான், இது மட்டும் போதும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, சிக்கிம் மாநில முதல்வராக இரண்டாவது முறையாக பிரேம் சிங் தமாங் பொறுப்பேற்க உள்ளார், நியமனம் செய்யப்பட உள்ளார். ஸோ பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பா அப்படின்னா முதல்வருக்கு கவர்னர் தான், ஆளுநர் தான். எந்த விதியின் கீழேனா விதி 164(1). ஸோ பாலிட்டி படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 164(1)ன் கீழே தான் ஆளுநர் முதல்வரை நியமனம் செய்து வைப்பார். இந்த இடத்துல நம்ம 2 கொஷின் படிக்கிறோம். ஒரு கொஷின் சிக்கிமோட சிஎம், செகண்ட் டைமாக இவர் தான், தொடர்ந்து 10 ஆண்டு. பிரேம் சிங் தமாங் ஆல்ரெடி 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த 5 இயர்ஸ். பிரேம் சிங் தமாங் எந்த விதியின்படி ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவார் அப்படின்னா 164(1). ஓகே, அடுத்தது வங்கதேச அதிபர். ஸோ இவங்க வங்கதேச அதிபர் பார்த்தீங்க அப்படின்னா 5வது முறையாக வங்கதேச பிரதமர், சரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரதமர் தான். வங்கதேச நாட்டின் பிரதமராக 5வது முறையாக இவங்க தான் பதவியில் நீடிக்கிறாங்க. வங்கதேசத்திலே நீண்ட நாள் பிரதமர் இவங்க தான். ஷேக் ஹசீனா அப்படின்ற ஒரு பெண்மணி தான் வங்கதேச பிரதமராக 5வது முறையாக தன்னோட பதவியை தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதர் கண்ட்ரியோட அந்த அதிபர் பிரதமரோட பேர் நமக்கு கேட்கலாம். அந்த மாதிரி மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் மாலத்தீவு அதிபர். ஸோ மாலத்தீவுக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கனால அவரோட பேரையும் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங். ஓகே, அடுத்ததில் முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை. அடுத்தது கனடாவுக்கும் நமக்கும் இப்போ சமீபத்தில் பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. கனடாவோட தூதுவர் அவங்களெல்லாம் வெளியேற சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிந்துணர்வில் கனடாவுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அப்போ கனடாவோட பிரதமர் பேரை தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்டின் ரூட்டோ. ஸோ ஒரு கொலை வழக்கில் இந்தியர் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை போய்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ சுமூகமாக பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் செயல்பட இந்தியாவும் கனடாவும் தயார். ஓகே,
அடுத்த நியூஸ் பாருங்கள், அடுத்தும் இதே தான். பாகிஸ்தானோட பிரதமர், இவர் வந்து பாகிஸ்தானோட 24வது பிரதமர், ஷாபாஸ் ஷெரீப். ஜஸ்ட் நேம் மட்டும் போதும், ஷாபாஸ் ஷெரீப். அடுத்தது வந்து தென்னாப்பிரிக்காவோட அதிபர் சிரில் ராமபோசா. சிரில். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம பிரதமரோட பதவியேற்புக்கு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவோட 3வது முறையாக பிரதமராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டில் இருந்து வாழ்த்துக்கள் மற்றும் நேரடியாக விழாவில் பங்கேற்ற நபர்கள். அந்த நேமை தான் நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவோட அதிபர் சிரில் ராமபோசா. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூரோட பிரதமர் லாரன்ஸ் வாங். ஜஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அடுத்தது இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 3வது முறையாக பதவி ஏற்றுட்டாங்க. அவங்களோட சேர்த்து பிரதமரோட சேர்த்து 71 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. ஓகேவா, 71. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைச்சர்கள் அனைவருமே லோக்சபாவுக்கு, மக்களவைக்கு கூட்டு பொறுப்பானவங்க. இதில் இருக்காங்கல்ல, இதில் நான் வந்து கேபினட் அமைச்சர் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். கேபினட் அமைச்சராக இருக்கட்டும், இணை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைக்கு பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்கிற விதி வந்து 75. விதி ஆர்டிகல் 75 என்ன சொல்லுது அப்படின்னா, அமைச்சர்கள் அனைவரும் லோக்சபாவிற்கு பொறுப்பானவங்க, லோக்சபாவுக்கு கூட்டு பொறுப்பானவங்க. ஓகேவா அப்படின்றத தெரிவிக்குது. இதில் இந்த கேபினட் அமைச்சர் பதவியில் கூட்டணி கட்சியிலேருந்து யார் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த அதுலேயும் வந்து என்ன டிபார்ட்மெண்ட், என்ன பேர் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி இந்த ஜேபி நட்டா, ஸோ இவருக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து பதவி கொடுத்துருக்காங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை அமைச்சராக வந்து இனிமேல் வந்து செயல்படுவாங்க. இவங்க வந்து பாஜக தான். ஓகே, வேறு கட்சி வந்து பார்க்கலாம். மத சார்பற்ற ஜனதா தளம். ஸோ இவங்க வந்து கர்நாடகா, கேரளாவில் மாநில கட்சியாக இருக்காங்க. மத சார்பற்ற ஜனதா தளம். ஸோ இந்த கட்சியின் தலைவரான HD குமாரசுவாமி அவர்களுக்கு கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு பதவி இது. கனரக தொழில்துறை மற்றும் உருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு கட்சி எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிதன்ராம் மாஞ்சி. ஸோ இவர் வந்து ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, பீகாரில் இருக்க ஒரு கட்சி. ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா குறு சிறு நடுத்தர தொழில் கட்சி, குறு சிறு நடுத்தர தொழில்துறை, நடுத்தர அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐக்கிய ஜனதா தளம். இவங்க வந்து ராஜீவ் ரஞ்சன் சிங். இவங்களுக்கு உள்ளாட்சி, மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு தேச கட்சி, சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திரா. இவங்களிருந்து ஒரே ஒரு கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு அமைச்சர் ராம் மோகன் நாயுடு. இவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா விமான போக்குவரத்து துறை. அவ்வளோதான். அடுத்தது ஃபைனலாக லோக் ஜனசக்தி ராமவிலாஸ் அவரோட தலைமையிலான கட்சி. சிராக் பாஸ்வான், இவருக்கு வந்து உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழில்துறை. மற்ற எல்லாமே வந்து பாஜக தான். ஓகே, அடுத்தது இவங்களோட முக்கியமான 2 ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்றத பார்க்கலாம். பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கண்டிப்பாக ஸ்கீம்லேருந்து 2-3 கொஸ்டின் கேட்கலாம். பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் 2019 பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா PM கிஷான் திட்டம், பிரதமரின் கிஷான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. PM கிஷான் திட்டம். இது வேறு ஒன்றும் இல்லை, விவசாயிகளுக்கு 6000 நிதி உதவி 3 தவணையாக 2000 அப்படின்னு 3 தவணையாக 6000 நிதி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் தான் பிரதமரின் கிஷான் திட்டம், பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2019 பிப்ரவரி. ஓகே, அடுத்து ஒரு இது வந்து 17வது தவணையாக தற்போது வந்து 20,000 கோடி விடுப்பு. அடுத்த இதுலேயும் ஒரு ஸ்கீம் தான். என்ன ஸ்கீம் அப்படின்றத பார்க்கலாம். 2015 தொடங்கின ஒரு திட்டம், 2015-16 தொடங்கிய ஒரு திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பிரதமரின் அனைவருக்குமான வீட்டு வசதி திட்டம். PMAY, பிரதமரின் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லுவாங்க. பிரதமரின் PMAY, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் வீட்டு வசதியை ஏற்படுத்தி தர்ற ஒரு திட்டம். இது 2015-16 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இப்போது நடந்த குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா கேட்டிருந்தாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தொடங்கிய ஒரு திட்டம். ஸோ அதே போல் இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் வருது அப்படின்னாவே இது கொஞ்சம் முக்கியம்தான். ஓகே, பிரதமரோட 3.0 3வது முறையாக பிரதமர் அப்படின்றதுனால அதுக்கு பேர் 3.0.
அவரோட சேர்த்து மொத்தம் 71 அமைச்சர்களுக்கு இலாக்கள் ஒதுக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து இந்த 18வது மக்களவை, இது 17 முடிஞ்சிருச்சு, இது வந்து 18வது மக்களவை வந்து தொடங்கியிருக்கு. இந்த 18வது மக்களவையில் பெண் அமைச்சர்கள் வெறும் 7 பேர் தான். அதை நோட் பண்ணுங்கள். பெண்கள் பற்றி கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்கள் பற்றி, ஆதி திராவிடர், பழங்குடியினர் பற்றி ஒரு திட்டம் இருந்தாலும் சரி, பட்ஜெட்டில் ஒன்று சொல்லியிருந்தாலும் சரி, அவங்கள பற்றி நல்லா படிக்கணும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18வது மக்களவையில் வந்து இடம்பெற்றுள்ள பெண் அமைச்சர்கள் 7 பேர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட மொத்தம் 7 பேர். அதே மாதிரி 5 முன்னாள் முதல்வர்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு மாநிலத்தோட சிஎம்மாக இருந்த, முன்னாள் சிஎம்மாக இருந்தவங்க இப்போ இவரோட அவையில் 5 பேர் வந்து இடம்பெற்றிருக்காங்க, 5 நபர்கள். அடுத்து இதில் முக்கியமானது அப்படின்னா, ஓகே அவ்வளோதான். அடுத்தது தெலுங்கு தேச கட்சி. தெலுங்கு தேச கட்சி இதில் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த தெலுங்கு தேச கட்சி அந்த மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, ப்ளஸ் கூட்டணி கட்சியாகவும் இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட சின்னம் பார்த்து வச்சுக்கலாம். சின்னம் வந்து ஏன் சின்னம் படிக்கிறோம் அப்படின்னா, யூனிட் 9 அரசியல் கட்சி இருக்குல்ல, சிலபஸ்லேயும் இருக்குது, அப்படியே இருக்குது யூனிட் 9ல். ஸோ வந்து அரசியல் கட்சிகளோட சின்னம் கேட்கலாம். ஸோ தெலுங்கு தேச கட்சியோட சின்னம் என்னென்னா சைக்கிள், எல்லோ கலர் சைக்கிள். டெல்லிலையும் வந்து சமாஜ்வாதிக்கு வந்து யூபியில் சமாஜ்வாதிக்கு என்ன தான் சைக்கிள் தான். பட் இங்கே தெலுங்கு தேச கட்சி வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திராவின் தெலுங்கு தேச கட்சிக்கு மஞ்சள் நிற சைக்கிள், எல்லோ. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரொம்ப முக்கியமான கொஸ்டினை கொஞ்சம் பின்ன வச்சுட்டேன். இதை பாருங்கள். லோக் ஆயுக்தாவோட 2வது தலைவர். லோக் ஆயுக்தா சட்டம் 2018 கொண்டு வரப்பட்டது. 2018 கொண்டு வரப்பட்டது. நான் எக்ஸ்ட்ரா எழுதுறதை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 2 இது படிக்கலாம். பாலிட்டி கொஸ்டினும் படிக்கலாம், நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கலாம். 2 விதமாகவும் கேட்பாங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் போட தெரியணும், அது சம்மந்தமாக பாலிட்டி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். லோக் ஆயுக்தா சட்டம் 2018, லோக் ஆயுக்தா விதிகளும் 2018 வகுக்கப்பட்டது. இந்த லோக் ஆயுக்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர், ஒரு தலைவர், 4 உறுப்பினர். மொத்தம் 5 பேர், ஒரு தலைவர், 4 உறுப்பினர். 2018 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி பி தேவதாஸ். இவர் தான் ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தாவோட, தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட முதல் தலைவர் தேவதாஸ். அவருக்கு பிறகு 2வது யார் அப்படின்னா இவர் தான், மு ராஜாராம். இவங்களை நியமனம் செய்கிறது ஆளுநர் தான், கவர்னர் தான் நியமனம் செஞ்சு வைப்பாங்க. ஒரு தலைவர், 4 உறுப்பினர். அந்த 4 உறுப்பினரை 2 பிரிப்பாங்க. 2 பேர் நீதித்துறை சார்ந்தவங்க, 2 பேர் நீதித்துறை சாராதவங்க. 2 பேர் நீதித்துறை சார்ந்தவங்க, 2 பேர் நீதித்துறை சாராதவங்க. மொத்தம் 5 உறுப்பினர்கள். இவரோட பதவி காலம் பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டு 70 வயது. இவரோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டு 70 வயது. ஓகே, தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் முதல் தலைவர் தேவதாஸ், 2வது தலைவர் ராஜாராம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். மத்தியில் லோக்பால் இருக்கிற மாதிரி மாநிலத்தில் லோக் ஆயுக்தா இருக்கும். அது மாதிரி லோக்பால்லையும் 2வது தலைவர் தான். முதல் தலைவருக்கு அப்புறம் இப்போ 2வது தலைவர் தான் இருக்கார். கான்வில்கர் அப்படின்றவர் இருக்காங்க இப்போது லோக்பாலோட தலைவராக. ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் காற்றாலை மூலம் 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழக காற்றாலை நிறுவனம். ஓகேவா? 2030க்குள்ளே 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்து தமிழ்நாட்டோட ஒரு நியூஸ். தமிழகத்தில் 76 இனங்கள் பட்டியல் இனத்தவர்கள். தமிழ்நாட்டில் 76 இனங்கள் பட்டியல் இனத்தவர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பட்டியல் இனத்தவர் பட்டியலில் மொத்தம் எவ்வளோ இனங்கள் அப்படின்னா 76. அடுத்தது தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஸோ இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுங்க. விக்கிரவாண்டி தொகுதி வந்து எந்த மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். குல்வீர் சிங், இந்த இடத்துல நமக்கு முக்கியம். ஆமாம், இந்தியாவை சேர்ந்த குல்வீர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்றதான் முக்கியம். தடகளம். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் ஆடவருக்கான 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். ஸோ இவரோட நேம் சொன்ன உடனே நமக்கு தெரிய வேண்டியது இவர் வந்து தடகள வீரர் அப்படின்றது தெரிய வரணும். யூபி மாநிலத்தை சேர்ந்தவர், உத்தரப்பிரதேசம். அடுத்தது லாஸ்ட் நியூஸ். ஏடிபி தரவரிசையில் உலகின் நம்பர் 1 வீரராக இத்தாலியின் யானிக் சின்னர் இடம்பெற்றுள்ளார். இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்
இத்தாலி நாட்டிலிருந்து உலகின் நம்பர் 1 வீரராக இடம்பெற்ற முதல் நபரும் இவர் தான், யானிக் சின்னர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பிரிவில் ஈகா ஸ்வியாடெக் போலந்து நாட்டை சேர்ந்தவங்க முதலிடம். போலந்து நாட்டை சேர்ந்த ஈகா ஸ்வியாடெக் இவங்க தான் முதலிடம். ஆடவர் பிரிவில் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த யானிக் சின்னரும், பெண்கள் பிரிவில் வந்து போலந்து நாட்டை சேர்ந்த ஈகா ஸ்வியாடெக்கும் முதலிடம் பெற்றுள்ளன.